பிக் பாஸ் தமிழ் சீசன் 7-இல் போட்டியாளர் பிரதீப் ஆண்டனிக்கு நடந்த அநீதி குறித்து இன்று நாம் விரிவாக பேசப் போகிறோம். கமல்ஹாசன் அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து நேரடியாக வெளியேற்றினார். இது ரசிகர்களிடையே பெரும் விவாதத்தை தூண்டியது. அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள், அதாவது பொருத்தமற்ற கருத்துக்கள் சொன்னதாகவும், பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கியதாகவும் கூறப்பட்டது. இது நியாயமான விவாதத்தை மிகவும் தீவிரமாக எழுப்பியது. ஆனால் பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு வழங்கப்பட்ட பிறகு அவர் எந்த ஒரு கொண்டாட்ட நிகழ்ச்சிகளிலும் கிராண்ட் பினாலே உட்பட பங்கேற்க அனுமதிக்கப்படவில்லை என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இது பிக் பாஸ் வீட்டின் விதிகள், அவற்றின் கடுமையான பயன்பாடு மற்றும் போட்டியாளர்களுக்கு எதிரான செயல்பாடுகள் குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. இப்போது பிக் பாஸ் தமிழ் சீசன் 9-ஐ பார்ப்போம். அங்கே போட்டியாளர்களான பார்வதி மற்றும் கமருதீன் ஆகியோரும் வன்முறை நடத்தியதற்காக ரெட் கார்டுகளை பெற்றனர். அவர்களுக்கு ரெட் கார்டு வழங்கியது தொகுப்பாளர் விஜய் சேதுபதி. ஆனால் பிரதீப் ஆண்டனுக்கு நேர்மாறாக அவர்கள் கிராண்ட் பினாலேவில் முழுமையாக கலந்து கொண்டனர். மேலும் இறுதி நாளில் பிக் பாஸ் தொகுப்பு அவர்களை நேரடியாக குறிப்பிட்டு பேசியது. இது 2 சீசன்களுக்கும் இடையே உள்ள வெளிப்படையான முரண்பாட்டை மிக தெளிவாக எடுத்துக் காட்டுகிறது. பிரதீப் ஆண்டனுக்கு ஒரு விதி, பார்வதி மற்றும் கமருதீனுக்கு மற்றொரு விதியா? இது நிகழ்ச்சியின் நியாயத்தன்மையை பார்க்கும்போது மிகவும் கேள்வி எழுப்புகிறதேனா? இந்த வேறுபாடு நிகழ்ச்சியின் விதிகள் மற்றும் அவற்றின் பயன்பாட்டில் உள்ள நிலைத்தன்மை குறித்து தீவிரமான கேள்விகளை எழுப்புகிறது, ரசிகர்களை அதிர்ச்சியடைய செய்கிறது. ஒரு போட்டியாளர் ரெட் கார்டுக்கு பிறகு வெளியேற்றப்பட்ட பிறகு அவர் நிகழ்ச்சியின் எந்த கொண்டாட்டங்களிலும் பங்கேற்க அனுமதிக்கப்படாமல் இருப்பது ஏன்? இது விதிகளின் கடுமையை விளக்குகிறதா? அதே சமயம் இதே போன்ற சூழ்நிலையில் மற்றவர்கள் கிராண்ட் பினாலேவில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவது ஏன்? இது இரட்டை நிலைப்பாட்டை தெரிவு செய்கிறதா? இந்த இரட்டை நிலைப்பாடு பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சியின் நம்பகத்தன்மையை குறைக்கிறது, ரசிகர்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கிறது. நிகழ்ச்சி அதன் அனைத்து போட்டியாளர்களுக்கும் ஒரே மாதிரியான விதிகளை பின்பற்ற வேண்டும். இது ரசிகர்கள் எப்போதும் எதிர்பார்க்கும் அடிப்படை தேவை. பிரதீப் ஆண்டனுக்கு நடந்த அநீதி குறித்து சமூக வலைதளங்களில் பல்வேறு விவாதங்கள், கருத்துக்கள் மற்றும் ஆதரவு பதிவுகள் நடந்து வருகின்றன. இந்த விவகாரம் நிகழ்ச்சியின் விதிகள் மற்றும் அதன் பயன்பாட்டில் வெளிப்படைத்தன்மை, நிலைத்தன்மை மற்றும் நியாயத்தன்மையின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. பிக் பாஸ் போன்ற ஒரு பெரிய மற்றும் பிரபலமான நிகழ்ச்சி அதன் அனைத்து முடிவுகளிலும் நியாயத்தையும் விதிகளின் நிலைத்தன்மையையும் உறுதி செய்ய வேண்டும். இது ரசிகர்களின் நம்பிக்கையை பெறுவதற்கும் நிகழ்ச்சியின் நீண்ட கால வெற்றி மற்றும் புகழுக்கும் மிக முக்கியமானது. பிரதீப் ஆண்டனுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும், எதிர்கால சீசன்களில் இதுபோன்ற முரண்பாடுகள் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் நாம் வலியுறுத்துகிறோம். இந்த விவாதம் பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சியின் விதிகள் குறித்து ஒரு ஆரோக்கியமான உரையாடலை தூண்டி மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த விவகாரம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும்.